ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது நம்ம சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லைன்லேருந்து நான் உங்கள் ஆர்ஜே சதீஷ். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா B.tech ஃபுட் டெக்னாலஜி. இந்த B.tech ஃபுட் டெக்னாலஜினா என்ன, இதுக்கான ஜாப் ஸ்கோப் எப்படி இருக்குது, இந்த B.tech ஃபுட் டெக்னாலஜியில் படித்தா எதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கலாம், எந்த ரிலேட்டடான ஜாபுக்கெலாம் போகலாம் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். இதுக்கான ஸ்கோப், அதாவது இந்த ஜாபுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது. B.tech ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும்னா நம்ம 11th 12th வந்து மேக்ஸ் பயாலஜி ஆர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் படிச்சிருந்தவங்க மட்டும்தான் வந்து B.tech ஃபுட் டெக்னாலஜி படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மார்க் வந்து மினிமம் 50% ஆஃப் மார்க் இருந்தால் மட்டும்தான் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். பேசிக்கலி வந்து B.tech ஃபுட் டெக்னாலஜி வந்து ஒரு 4 வருஷம் கோர்ஸ் தான். எந்த ரிலேட்டடாக நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். ஃபுட் எப்படி மேக் பண்ணுறது, கெட்டுப்போன ஃபுட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, கலப்படமான ஃபுட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சில ஒரு ஃபுட்டெலாம் வந்து சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி எக்ஸ்பைரி ஆனதை கண்டுபிடிக்கிறது, ஃபுட்டில் எப்படி எக்ஸ்பைரி ஆனது. பேசிக்காக சொல்ல போனோம்னா எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாமோ, அதாவது சாப்பிடக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாமே அதில் வந்து பேக்கெட் டேட்டுன்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் மட்டும்தான் இதோட வேலிடிட்டி, இதுக்குள்ளார மட்டும்தான் சாப்பிடணும், அப்போ மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதில் வந்து லேபிள் ஒட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க, இதுக்குள்ளார அது எப்படி கெட்டு போகாமல் இருக்கும், இந்த டைமுக்கு மேலே ஏன் அது கெட்டு போகுது. ஸோ அதனால் வந்து இப்போ 1 இயர் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கும், ஒரு 3 மாதம் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் தான் அது வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து அந்த ஃபுட்டை வந்து அனலைஸ் பண்ணி இது இவ்வளோ நாள், இதோடைய தரம் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் மட்டும்தான் குவாலிட்டியாக இருக்குது, இதுக்கு மேலே போனால் கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறது நம்மளாக தான் இருக்க போகிறோம். ஸோ அது மாதிரி இந்த ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்க தான் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு எந்தெந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பான ஃபுட் கார்பரேஷனுக்கு போகலாம், நேஷனல் டைரிக்கு போகலாம், அது ப்ரைவேட் ஜாப்பான பெப்சிகோ, அமுல், அது இல்லாமல் இந்த பால் பவுடர் கம்பெனி, நூடுல்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி அந்த ஜூஸ் கம்பெனி, இந்த மாதிரி. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து நிறைய விதமானதை வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய தயாரிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃபுட் கம்பெனிலையுமே சரி, எல்லா சாப்பிட்றக்கூடிய நம்ம ஹியூமன் சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட் கம்பெனிலையுமே சரி குவாலிட்டி கண்ட்ரோலர் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி கண்ட்ரோலர் மேனேஜர் கண்டிப்பாக வந்து B.tech ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்கள தான் இருப்பாங்க. ரீசன் என்னென்னா, இவங்க தான் வந்து அங்கே ப்ராடக்ட் பண்ணுற ஃபுட்டு வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குதா, நல்ல கண்டிஷனில் இருக்குதா, இது எவ்வளோ நாள் வந்து கெடாமல் இருக்கும், மக்களுக்கு வந்து சாப்பிடும்போது அதை ஹியூமன் வந்து சாப்பிடும்போது வந்து இது விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே வந்து போயிடுச்சுன்னா இதோட குவாலிட்டி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட், அதாவது துல்லியமாக வந்து ஒரு ஃபுட்டை வந்து பேக் பண்ணும்போது வந்து இதில் வந்து இவ்வளோ தான் வந்து இந்த டைப் ஆஃப் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணணும், இந்த டைப் ஆஃப் கெமிக்கல் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணுறவங்க வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்கள தான் இருப்பாங்க. ரீசன் என்னென்னா, ஃபுட்டு வந்து கெட்டு போகாததுக்கு, அதாவது ஒரு ஃபுட்டை வந்து பேக் பண்ணுறோம், அந்த பேக் பண்ணுற ஃபுட்டு வந்து நிறைய நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக வந்து கெமிக்கலும் ஆட் பண்ணிடக்கூடாது. ரீசன் என்னன்னா, அது வந்து அதை விட அதிகமாக வந்து அது வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்ததாக மாறிடும். ஸோ அதுக்காக வந்து ஃபுட்டோடைய ஒரு சாப்பிடக்கூடிய பொருளுடைய தரம் வந்து இவ்வளவு தான் இருக்கணும், இது வந்து தரமான ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட குவாலிட்டியை செக் பண்ணுறவங்க முழுக்க வந்து ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்கள தான் இருப்பாங்க. மேலும் இந்த ஃபுட் டெக்னாலஜி பற்றி கோர்ஸுக்கான டீட்டெயில் உங்களுக்கு ஏதாவது வேணும், எந்தெந்த காலேஜில் அவைலபிலிட்டி இருக்குது, இது கோர்ஸுக்கான ஃபீஸ் எவ்வளோ, இதுக்காக அதாவது ஃப்ரீயாக வந்து இதுக்கான ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறதான அவைலபிள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா நம்மளுடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், கான்டாக்ட் நம்பர் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க.